கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவி மற்றும் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அதன்படி அந்த செய்திக்குறிப்பில் இதுவரை 34 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த சம்பவம் செய்தியை கேட்டு மிகவும் வேதனை அதிர்ச்சி அடைந்ததாகவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் இச்சம்பவத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியுள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக ஏற்கனவே மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் மீண்டும் அவர்களுடன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களையும் கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளதாகவும் தமிழக முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதுவரை இச்சம்பவத்தில் விசச்சாராய விற்பனை தொடர்புடைய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு விசச்சாராயம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளதை தமிழக முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய மேல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு இவ்வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்குவதற்கு உத்தரவிட்டதாகவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குனர், கூடுதல் காவல்துறை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்கள் அந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மெத்தனால் கலந்த விசச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழித்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார். மேலும் விசச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் உள்துறை இயக்குநர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக நேரில் சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அந்த அறிக்கையினை 2 தினங்களில் வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இச்சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கான அனைத்து காரணங்களையும் கண்டறிந்து எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் மேலும் ஓய்வு பெற்று உயர்நீதிமன்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதங்களுக்குள் வழங்கும் என்றும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்.